வணக்கம். அடுத்து நம்ம பார்க்க போறது துங்கன் குழு. இந்த துங்கன் குழு எப்போது உருவாக்கப்பட்டது? 1988. இந்த துங்கன் குழு எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா, அரசியல் மற்றும் நிர்வாக கட்டமைப்பு. எதனுடைய அரசியல் மற்றும் நிர்வாக கட்டமைப்பு? மாவட்ட அளவிலான திட்டங்களை செயல்படுத்துவதற்கு மாவட்டத்துல நிர்வாக அளவிலையும் அரசியல் ரீதியாகவும் கட்டமைப்பு எவ்வாறு இருக்கிறது என்பதை ஆய்வு செய்வதற்காக துங்கோன் தலைமையில 1988 ஒரு குழுவை உருவாக்குனாங்க. அந்த குழு பஞ்சாயத்து ராஜ் குறித்து சில பரிந்துரைகளை வழங்கியிருக்காங்க. அந்த பரிந்துரைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். முதல்ல அரசியலமைப்பு அங்கீகாரம். யாரு? எல்.எம். சிங்வி குழு சொன்ன மாதிரி அரசியலமைப்பு அங்கீகாரம் கண்டிப்பா என்ன பண்ணணும்? கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அரசியலமைப்பு அங்கீகாரம் சொல்லும்போது தனி பகுதிகள், தனி சரத்துகள் மற்றும் அட்டவணைகள் இருக்கும். அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா 3 அடுக்கு முறை. பல்வந்தராய் மேத்தா கமிட்டி சொன்ன மாதிரி பஞ்சாயத் சமிதி, ஜில்லா பரிஷத். ஆனால் அசோக் மேத்தா கமிட்டி என்ன சொன்னாங்க? 2 அடுக்கு முறை. ஆனா பல்வந்தராய் மேத்தா கமிட்டி சொன்ன 3 அடுக்கு முறையை தான் இந்த துங்கன் குழுவும் சொல்லியிருக்காங்க. அடுத்து சிறப்பு அமர்வு. சிறப்பு அமர்வு என்ன? ஒருவேளை பஞ்சாயத்தினுடைய கால அளவான 5 ஆண்டுகள் முடிந்து தேர்தலுக்கு தாமதம் ஏற்படும் பொழுது அல்லது இடையில் கலைக்கப்பட்டால் சிறப்பு அமர்வு நடத்தலாம். இந்த சிறப்பு அமர்வினுடைய அதிகபட்ச காலம் 6 மாதங்களே. அடுத்து திட்டம் மற்றும் ஒருங்கிணைப்பு குழு. மாநில அளவுல திட்டம் மற்றும் ஒருங்கிணைப்பு குழு இருக்கணும். இதனுடைய தலைவராக திட்ட அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சரை உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இவரு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜில்லா பரிஷத் அளவுல என்ன பண்ணணும் அப்படின்னா, அனைத்து ஜில்லா பரிஷத்துடைய தலைவர்களுக்கும் அடிக்கடி கூட்டங்கள் நடத்தி அதனுடைய வளர்ச்சி பத்தி ஆராயணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இடஒதுக்கீடு. பொதுவாக பட்டியலின மக்கள், பழங்குடியின மக்கள் மற்றும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும். இது அவலம் மக்கள் தொகையின் அடிப்படையில கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ரொம்ப முக்கியம், நிதி ஆணையம். நிதி ஆணையம் உருவாக்கணும். இந்த நிதி ஆணையம் தான் பஞ்சாயத்து ராஜினுடைய மேம்பாட்டிற்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசுக்கு பரிந்துரைக்கும். அடுத்து முதன்மை நிர்வாக தலைவர். இவர் யார் அப்படின்னா மாவட்ட ஆட்சியர். இவர் தான் மாவட்ட அளவுல முதன்மை நிர்வாக தலைவராக இருந்து பஞ்சாயத்து ராஜினுடைய செயல்பாடுகளை மேற்பார்வையிட வேண்டும். இது எல்லாமே துங்கன் குழுவினுடைய பரிந்துரைகள்.